வீடியோ பார்க்க போகிறோன்னா, இடம் இல்லாதவங்க எப்படி வந்து ஆடு வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பல பேருக்கு ஆடு வளர்க்க ஆசை இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் இடம் இல்லையே, சின்ன வீடு தான், நிலம் கிடையாது, இப்படி நிறைய காரணத்தால் அவங்க ஆசையை விட்டுறாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் இடம் இல்லாதவங்க கூட சரியான முறையில் திட்டமிட்டு ஆடு வளர்த்து நல்ல வருமானம் வந்து பெறலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடியிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடு. இந்த நகரத்துலலாம் வளர்க்க முடியாது அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போய் நல்லா பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இடம் இல்லாமல் ஆடு வளர்க்க 5 சூப்பர் வழிகள், குறைந்த செலவில் குடிசை அமைப்பது எப்படி, எத்தனை ஆடுகளோட ஆரம்பிக்கலாம், தினசரி பராமரிப்பு, எப்படி லாபம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டாப்பையும் கவர் பண்ணி முழு விவரமாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லியுமே பார்க்க முடியும். இடம் இல்லாதவங்க சந்திக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? பல பேருக்கு ஆடு வளர்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் 3 முக்கிய பிரச்சனை வந்து இருக்கும். நிலம் இல்லை. சொந்த நிலம் இல்லாதவங்க எங்கே ஆடு வைப்பது வந்து தெரியாது. வீட்டில் வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்ன வீடாக இருக்கும், அதில் குடும்பம் இருக்கும், அதனால் ஆடு வந்து வச்சு வளர்க்க முடியாது. 3வது பார்த்திங்கன்னா முதலீடு பயம். என்னடா பெரிய முதலீடு, சின்ன முதலீடு பெரிய முதலீடு நம்ம போட்டு பண்ணால் நஷ்டமாகிடுமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாக இருக்கும். ஆனால் இந்த 3 பிரச்சனைகளுக்கும் நம்ம ஊர்லேயே நல்ல தீர்வு வந்து இருக்குது. அதை தான் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வழி 1, வாடகை இடத்துல ஆடு வளர்ப்பு. நிலம் இல்லாதவங்க செய்யக்கூடிய முதல் வழி வாடகை இடத்துல ஆடு வளர்க்குறது. நம்ம ஊரில் காலியாக இருக்க நிலம் நிறைய இருக்கும். அந்த நிலத்தை மாத வாடகைக்கு எடுத்து ஒரு சின்ன குடிசை கட்டி ஆடு வளர்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சில இடங்கள் வந்து வாடகைக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 ஆடு வரைக்கும் நம்ம எளிதாக வளர்க்கலாம். இதுதான் இப்போ நிறைய பேருக்கு பண்ணும் முறையாக வந்து இருக்கா. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இடம் இல்லாமல் என்ன செய்யறாங்கன்னா குத்தகைக்கு ஒரு இடம் எடுத்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிலம் இல்லாதவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கெல்லாம் ஒருத்தங்க பக்கத்துலேயே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க, குத்தகைக்கு எடுத்து அந்த இடத்துல வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரி போட்டு அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நம்ம குத்தகைக்கு எடுத்து இல்லைன்னா வாடகைக்கு எடுத்து நம்ம வந்து அந்த மாதிரி ஆடு வளர்க்கலாம். அடுத்து 2வது வழி என்ன தெரியுமா? கூரை மேல் ஆடு வளர்ப்பு. சில பேருக்கு நிலம் இல்லாமல் இருந்தாலும் வீட்டு கூரை இருக்கும், அதாவது மாடி இருக்கும். அந்த இதில் வந்து சின்னதாக ஷெட்டு போட்டு அதில் ஆடு வளர்க்கலாம். ஆனால் சில விஷயங்கள் வந்து கவனிக்கணும். கூரை வந்து வலிமையாக இருக்கணும், தண்ணி வடிகால் வந்து கண்டிப்பாக இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம எவ்வளவோ வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டருக்கே வந்து தட்டுப்பாடாகி போச்சு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலிண்டர் தீர்ந்து போனாலும் பதிய முடியல அப்படி சொல்கிறாங்க. வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கிடைக்கக்கூடிய ஆடுமே இருக்குமா, வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதில் ஊக்குவிக்கும் வகையாக இப்போ மாடிகளில் நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க. இதை வந்து சரியான முறையில் செஞ்சால் 5லேருந்து 8 ஆடு வரைக்கும் நம்ம அந்த மாடியில் வந்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது வழி என்ன தெரியுமா? மற்றவங்களோட கூட்டாக வந்து வளர்க்குறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஐடியா. நீங்கள் வந்து ஆடு வாங்கலாம், ஆனால் இடம் இருக்கும், நண்பர் இடம் வந்து வைக்கலாம். அவங்ககிட்ட இடம் இருக்கும், நம்மகிட்ட இருக்காது. நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போட்டு கூட வாங்கலாம். இல்லைன்னா நம்ம ஆடு வாங்கிட்டு அவங்க இடம் இருக்குது, இப்போ 2 வந்து பகிர்ந்து கொடுத்துக்கலாம். இங்கே என்ன தெரியுமா செய்வாங்க, ஒருத்தங்க ஆடு வாங்கி விடுவாங்க. ஆடு வாங்கி விட்டதில் என்னென்னா, அந்த ஆடு வந்து விற்கும்போது அதில் வந்து ஆளுக்கு பாதி காசு கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ வந்து அந்த ஆடு வாங்கி விட்டாங்களோ அந்த ஆடு விற்று அந்த காசை ஃபுல்லாக நம்ம கட்டி முடிச்சோன்னா அந்த ஆடு எல்லாம் நம்மளுக்கு சொந்தமாயிரும். அந்த மாதிரி வந்து வாங்கி விடுறவங்களும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செலவு வந்து பகிர்ந்து கொள்ளலாம், லாபத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். இது வந்து கிராமத்தில் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனால் எங்கள் ஊரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்கள் ஆடு எல்லாமே எங்களோட சொந்த ஆடு தான். அடுத்து குறைந்த செலவில் வந்து குடிசை அமைப்பது எப்படின்னா, ஆடு வளர்க்க வந்து பெரிய கட்டடம் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. குறைந்த செலவில் சிறிய குடிசை வந்து போதும். பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன தெரியுமா? அந்த மூங்கில், தென்னை ஓலை, அந்த ஜிஐ சீட்டுன்னு சொல்லுவாங்களா, அது, மரக்கம்பிகள்,
10க்கு 10 அளவிலான குடிசை ஒரு 5000 முதல் 10,000 ரூபா வந்து செலவாகலாம். ஓகேங்களா? அதில் 10 ஆடு வரைக்கும் கண்டிப்பாக வளர்க்கலாம். அடுத்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, எத்தனை ஆடு வாங்குறது, எத்தனை ஆடை வச்சு ஆரம்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பிளாங்காக இருப்பீங்க. புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா அதிக ஆடுகளோடு வாங்கக்கூடாதுங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நிறைய ஆடு வாங்கி ரொம்ப சிரமப்படாதீங்க. சிறந்த ஆரம்பம் என்னென்னா 3 பெண்ணாடு ஒரு ஆணாடு, மொத்தம் 4 ஆடு. 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா குட்டிகள் பிறக்கும். ஒரு வருஷத்தில் 10 முதல் 15 ஆடுகள் வரை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தினசரி பராமரிப்பு. ஆடுகள் நல்லா வளர்க்க இந்த 4 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தம், குடிசை தினமும் சுத்தம் செய்யணும். உணவு, இந்த புல், முருங்கை இலை, அகத்திக்குலை, கம்பு, அப்புறம் மக்காச்சோளம் இருந்தால் மக்காச்சோளம். கிடைக்காதவங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஆடு தான் நம்ம எல்லாமே சாப்பிடுமே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எப்போதும் சுத்தமான தண்ணி இருக்கணும். மருத்துவம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டாக்டரோட ஆலோசனையை வந்து இது பண்ணணும். அவங்ககிட்ட செக் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெயில் காலத்தை விட குளிர்காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனிப்பு தேவைப்படும். அடுத்து எவ்வளோ லாபம் வரும், ஒரு சின்ன கணக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லவா? இப்போ 10 ஆடுகளோடு ஆரம்பித்தா ஒரு வருஷத்தில் 20லேருந்து 25 ஆடுகள் வந்து அதிகமாகும். ஒரு ஆடு 6000லேருந்து 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கலாம். அப்படின்னா ஒரு வருஷத்தில் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வருமானம் வந்து கண்டிப்பாக பெறலாம். ஆடு வளர்க்க பெரிய நிலம் தேவை கிடையாது. ஆசையும் சரியான திட்டமும் இருந்தால் போதும். இடம் இல்லாதவங்க கூட வாடகை இடம், அந்த மாடி அமைப்பு, அதே மாதிரி கூட்டு, அதாவது எல்லோரும் ஒன்று சேர்ந்து மேய்ப்பாங்களா, அந்த மாதிரி கூட மேய்ச்சிக்கலாம். இதன் மூலம் ஆடு வளர்த்து நல்ல வருமானம் பெறலாம். அதனால் என்னோட இடம் கிடையாது அப்படின்னு நினச்சி உங்கள் கனவை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? சிறிய ஆரம்பம், ஆனால் அது பெரிய வெற்றியை தரும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வளர்க்குறதுக்கான சரியான நேரம் வந்து இதுதான். வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ஓகே தான். ஆனால் வந்து வெயில் காலத்தில் என்னென்ன வந்து நம்ம பராமரிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிங்கனாலே அதுக்கு வந்து முழு சிரமமும் இல்லாமல் நம்ம நல்ல விதமாக ஆடு வளர்த்து நல்ல லாபம் வந்து பெறலாங்க. அதனால் எல்லாமே இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆடு வளர்ப்பு தொழில் மட்டும் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு முயற்சியோடு நம்ம பொறுமையோடு செஞ்சாலே நம்மளுக்கு எல்லாத்துலேயும் முன்னேற்றம் தான் வரும், லாபம் தான் கிடைக்கும். அதனால் எல்லாருமே எல்லா தொழிலையுமே எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் எத்தனை வருஷமாக நடந்தாலும் நாங்கள் இருக்க வரைக்கும் அந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்க. இன்னும் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.